இதுதான் எங்களோட சீவியம். பிடிச்ச நேரம் பிடிக்காத நேரம், பிடிச்ச நேரம் முளைப்பேன் சாப்பிடுவோம், முளைப்பில்லையண்டா அப்படித்தான் வந்துட்டு குளிர் காத்தாண்டி நான்ட்டு போவோம். இதுக்குள்ள பெரிய இது அழுங்கடக்குங்கோ கவ்வாட்டிகள் வெட்டினா சரி இப்போ இந்த தான் பிடிக்கணும். அதுக்கு எது மருந்து சொல்லுங்க அப்போ மிளகாய் சித்தன் மிளகாய் அரைச்சு தான் அதுக்கு வச்சு கட்டுவோம். நாங்கள் எல்லாருமே பொதுவாக நாங்கள் மீனவர்கள் கடலுக்கு சென்று வலைகளை பயன்படுத்தி தூண்டில்களை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறத பார்த்திருப்போம். ஆனால் முற்றிலும் அதற்கு முற்றிலும் மாறுபட்ட விதத்திலே இங்கே புன்னாலையிலே குறிப்பாக பெண்கள் தங்களுடைய கைகளாலே நீருக்குள் துளாவி மீன் பிடிக்கின்ற ஒரு தொழில்முறை இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தொழில்முறை என்ன, அதனாலே அவர்கள் எவ்வாறான வாழ்வாதார நெருக்கடிகளை அல்லது வாழ்வாதாரத்தை எவ்வாறு சமாளிக்கிறார்கள் போன்ற சில விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம், வாருங்கள். நீங்கள் இந்த தொழிலை செய்துட்டீங்க, இனி இப்படி ஒரு தலைமுறை வருமா? இல்ல தானே, இனி இப்போ உள்ள பிள்ளைகளும் செய்யாதுங்க. நாங்கள்லாம் செய்து கொண்டிருந்த நாங்கள் பழைய காலத்தியாக்கள். இப்போ உள்ள புது பிள்ளைகள் இந்த மேல் இருக்கிறாள் ஒரு ஆளுக்குள்ள கேட்டு நான் பழக்கி விட நான் இல்லா காலம் நீ ஜீவிப்ப அவளாச்சேண்டு அவள் மாட்டான்ட்டு நாங்கள் இந்த வேலைக்கு வரையிலையாம்மா டெய்லி எல்லாத்தையும் என்ன இருக்கு இப்பதான் இப்போ தடவி பார்த்தமே. அப்படி தடவி பார்க்கல இதுக்குள்ள பெரிய இது அழுங்கடக்குங்க கவ்வாட்டிகள் வெட்டினா சரி இப்போ இந்த தான் பிடிக்கணும். அதுக்கு எது மருந்து சொல்லுங்க அப்போ மிளகாய் சித்தன் மிளகாய் அரைச்சு தான் அதுக்கு வச்சு கட்டுவோம். அப்படியே கத்தி பட்டு மாப்பிள்ள புழக்குங்க காலை. இப்ப மீன் வரத்து இல்ல இதுல படுகிறது உங்களுக்கு குறைவா இருக்கு. இப்ப கடல் இப்ப சீர் இல்லையല്ലോ, குளிர்ந்த நீர் இல்லோ, மழை மப்புக்காக பிடிவாடு இல்லை. நீங்கள் ஒரு காலத்துல நீங்க அந்த பெரிய அளவுல சூடுகளை போட்டு அப்படி இப்படி அந்த பெரிய அளவுல தொழில் செய்ய முயற்சிக்கிறது, பெரிய லெவண்டு வேலைகளை போட்டு கூடுகளை போட்டு கொஞ்சம் தள்ளி போய் மீன் பிடிக்கிற மாதிரி அப்படி செய்தான் நாங்கள். இப்பதான் அதுதான் விலை இல்லை, தொழில் இல்லை. எவ்வளவு தூரம் வரைக்கும்? 3ஆம் பாலம். 3ஆம் பாலம் மட்டும் 3 இதுல இருந்து 3ஆம் பாலம். அதெல்லாம் எங்களோட தொழிற்பாடு நின்றது. அதெல்லாம் விலையெல்லாம் கேட்டு போச்சுது. விலை பெறதுக்கு போய் இல்லையானாலும் 1.5 லட்சம் ரூபா வேணும். தடிக்கு வேணும், மாலுக்கு வேணும், கூலி வேணும், எல்லாத்துக்கும் 1.5 லட்சம் ரூபா. சாப்பாடு கொடுக்கணும், அது பிறகு 2 சாப்பாடு கொடுக்கணும், காலமையும் மத்தியானத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும். வருமானம் உங்களுக்கு காணுமா? வருமானம் இப்படித்தானுங்க. இப்போ பார்த்தீங்களே இல்லை, வரும் சில நேரம் சாப்பாட்டுக்கு மட்டுமட்டா வரும், சில நேரம் ஒன்றும் இல்லாமலும் போவோம். எங்களோட கச்ச நிலைமையில் வாரதான் 4 வளம் முளைப்போம். எங்களோட ஜீவியம் போகிறது கண்டு குடி கிளம்பினா 4-3 மணிக்கு கிளம்பி மூத்த கழுவி தண்ணியை குடிச்சு திருநூறை பூச்சி வாரதுதான். இங்கே புரியோனம் கிடையாது, இப்படி கடல் இப்படி சீர் இல்லை. இனி மாசி பங்குனிக்குத்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாட்டு குழைப்போம். கடல்ல 1 மில்லியன்டா காணி விலையை போடுறா காணி விலையை போடுவோம். இந்த வேலை சரியா மீன் படையில காணி விலையை போடுவேன். அரி வெட்ட வெங்காயத்துக்கு பில்லு கண்டா வெங்காயம் கண்டா கேட்குற வேலையில போவேன். வீட்டில் இருந்தும் பிரிக்கணும் இல்லையല്ലോ. எங்கட தொழிலை போல செய்கிறேன்னா அதுதான் இப்போ சொன்னேன். இஞ்சாலி பின்னாலேக்க ஒரு 4 பேர் இருக்கணும், வங்காளி பின்னாலேக்க ஒரு 4-5 பேர் இருக்கணும். இல்லையாண்டா ஒரு 10 பேர் கணக்கு போடலாம். இதுக்கு மேலே இல்லை. ஆக்கள் எல்லாம் மோசம் போட்டணும், பழைய காலத்து ஆக்கள் எல்லாம் போட்டணும். அந்த காலத்தில் வேதானங்களுக்கு எல்லாம் காட்டி வச்சது. இப்போ பழைய காலத்து ஆக்கள் எல்லாம் போட்டணும். இப்போ வாதான் இருக்கிறா வாதான் கொண்டு இருக்கிறவங்களை இன்னிடத்த போவோம் பாருங்க, அங்கே போவோம் இங்கே போவோம், அப்படி இப்படித்தான் இறங்கி பார்த்து இங்கே கிடக்குது இது கிடக்குன்னு தடவி பிடிக்கிறோம். எனக்கு மகேஸ்வரி, சிவஞானம் மகேஸ்வரி. நல்ல கிருஷ்ணன் கோவில் கிடக்கு, கிருஷ்ணன் கோவில் அது கிட்டதான்.
இதுதான் எங்களோட சீவியம். பிடிச்ச நேரம் பிடிக்காத நேரம், பிடிச்ச நேரம் முளைப்பேன் சாப்பிடுவோம், முளைப்பில்லையண்டா அப்படித்தான் வந்துட்டு குளிர் காத்தாண்டி நான்ட்டு போவோம். முளைப்பெல்லாம் அப்படி இப்படி முளைக்கிற நேரம் 5000 6000 அப்படி பிடிப்போம். இப்போ பிடிபாடு இல்லையாண்டின்னா அப்படித்தான் நனைஞ்சு போட்டு போவோம். அரை கேட்கறது பருவம் ஏதாவது இருக்கா பருவம் வந்து பருவம் அமாவாசை கண்டுதான் அந்த கூடுதலாக வாரது. இப்போ அமாவாசையில் வந்தது. அமாவாசையை கடல் வெள்ளம் எடுத்து போடுது. அதால் பிடிபாடு குறைவு. என்னென்ன மீன்கள் பிடிப்பீங்க? கையால் தடவி தான் பிடிக்கிறது. நெட்டும் போடுறேன் நான் கூட்டு நெட்டும் போடுறேன் நான். கூட்டு நெட்டு இப்போ வசதி இல்லை எனக்கு போடுறதுக்கு. முதல்ல ஒரு நிர்வாணக்காரர் சந்தைவே அதெல்லாம் கெட்டு போச்சுது. மனுஷன் இல்லை, மனுஷன் மோசம் போட்டார். பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் கட்டி தங்கட வாழ இருக்கணும். நானும் ஒரு பையன் தான் இப்போ இருக்கிறோம். பையனுக்கு 24 வயது. வேலைக்கு போன நேரம் போகாத நேரம் இப்போ 2-3 மாதமாக வருஷம் பிறந்தது. பொங்கலுக்கு முதல் நாளே வேலைக்கு போகாமல் இருந்தவர். இப்போ 3 மாதமாக வீட்டில் தான் இருக்கிறார். உழைப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்படியே வீட்டில் இருக்கிறார். என்ற பொழுது தான் போகுது. நான் தான் அரைச்சி கொடுக்கணும். பிள்ளை இருந்தாலும் போயிலா இல்லோ, கிளைக்காமலா இல்லை. பிள்ளை வேலை கிடந்தா வேலைக்கு போகும். பிள்ளை கஷ்டப்படுத்தாம இல்லை. அப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பேகாட்டாமலா இல்லோ. அம்மாவோட இருப்போம். அப்பா மோசம் போய் இப்போ 8-9 வருஷமாக ஆகுது. அப்படி எங்கள் மற்றவங்க எல்லாம் கல்யாணம் செய்து தங்கட வாழ்ல இருக்கிறோம். மூத்தவன் இருக்கிறான். அங்கே இல்லாத நேரம் அம்மாவுக்கு கொடுக்கணும் வாங்கணும்னு தருவன் வைக்கிறதுல அப்படியே சாப்பிட்டு கொண்டுங்கிற பொழுதுதான் போக்காட்டி கொண்டு இருக்கிறோம். என்ன மீன்கள் இதில் பிடிப்பீங்க? என்ன மாதிரி? ககரில் தோண்டு வைக்கல மீன் பிடிப்போம். இப்போ ககரில் இருக்கிறதுக்கு வசதி இல்லை. கடல் வெள்ளம். 2 ககரு 2 ஆம்பளைகள் தோண்டு போகிறது. நாங்கள் பின்னால் பிடிச்சோண்டு போகிறது. மீன் கலக்க பிடிச்சோண்டு போகிறது. நண்டும் பிடிப்போம், மீனும் பிடிப்போம். ராலை கண்ணோன்னா ராலை நண்டு பிடிப்போம். வெலை மாதிரியும் செய்வோம். இப்போ ககரில் இருக்கிறதுக்கு சீர் இல்லை. ககரில் இருக்கிறதுக்கு மக்கள் வார இல்லை. இப்போ சித்தங்கணிக்கு பெண்கள் எல்லாம் வேலையை போகிறோம். வெங்காயம் மாயண்டு வெங்காயம் கிண்டகண்டு மிளகாய்ச்சலுக்கு அங்கஞ்சியாண்டு போவினோம். அதால் இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு ஆக்களும் இல்லை. ககரும் இருக்கிறதில் இப்போ 4-5 பேர் இருக்கிறோம். இப்படித்தான் பாடுறது வந்து இப்படி தடவுறது இல்லையானு நான் போடுறது. முன்ன கனவு இருந்தேன். முன்ன இருந்தாக்க எல்லாம் மோசம் போட்டுனான். பொம்பளை எல்லாம் கனவு இல்லையாண்டாலும் ஒரு 50-60 பேர் 2 வாரம் நாங்கள் எல்லாம் பழைய காலத்து ஆக்கள் எல்லாம் மோசம் போட்டுனாங்க. இப்போ ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறோம். இல்லையாண்டா இந்த பின்னாலேக்கு ஒரு 4 பேர், அங்காளி பின்னாலேக்கு ஒரு 7-8 பேர், ஒரு 15 பேருக்கு உள்ள தான் இருக்கிறோம். இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 15 பேர் தான் தொழில் செய்கிறோம். மற்ற பழைய காலத்து ஆக்கள் எல்லாம் கேட்டு எல்லாரும் போட்டுனோம். இப்படியே எங்கட சீவியம் போகுது. இப்படி கையால் தடவி கைக்க வந்தால் தான் பிடிப்போம். இல்லையாண்டு போகிறான். கைக்க முட்டுறா தெரியும் எங்களுக்கு. இப்போ துளாவி கொண்டு இப்படி தடவி கொண்டு போய்க்கல கையில் முட்டுப்படும். இன்னது இறாலண்டா இறால் பிடிப்போம், மீனண்டா மீனை பிடிப்போம், நண்டண்டா நண்டை பிடிப்போம். அப்படி தடவி கொண்டு போய்க்கல தெரியும். உடனே பறவைக்க போடுறது. ஆக பெருநண்டு வந்துண்டா அதை கொஞ்சம் கஷ்டமாக தான் பிடிக்கணும். வேண்டா அது பெருநண்டுக்கு பெரிய கால் இல்லை. கவி பிடிச்சாண்டா கூட அதை பாக்கு வட்டி தான் நறுக்கி எடுக்க. பெருநண்டாலும் பேர் பிடிக்கிறோம் நாங்கள். பெருநண்டும் இது மாசி மாதம் தான் அது பிடிப்போம். மீன் பிடிச்ச வேண்டியன்னா மீன் பிடிக்கிறது தக்கனே விற்பேன். 2000 விற்போம், 3000 விற்போம், 4000 விற்போம். இழுக்கிற ஆம்பளைகளுக்கும் அதில் தான் பங்கு கொடுக்கணும். அதுதான் பங்கு கொடுக்கணும். முன்னம் பழைய காலத்து ஆக்கள் இருந்தவ மீனை பிடிச்சா 5 பங்கு வைப்போம். 5 பங்கு வைக்க அதற்கு ஒரு பங்கை கொடுப்போம். இப்போ 10 பேர் 10 பங்கு அவர் எடுத்து அப்படியே விற்று போட்டு தாங்கள் காசு எடுப்பினோம். ஆம்பளை 2 பேரும். இப்போ கடல் சீர் இல்லை, உழைப்பும் அப்படி இப்படியே போகுதுங்கட பொழுதும். என்ன